ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்காஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? காலையில் எப்பயும் போல் இன்றைக்கி வந்து 5:45 எழுந்திரிச்சிட்டேன். காரையெல்லாம் கழுவிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு வந்துட்டேன். கிச்சனுக்குள்ளே வந்து நைட்டு வந்து சாமானமெல்லாம் தேய்க்காமல் இருந்துச்சு. சாமானமெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே பாப்பா எந்திரிச்சிருவான்னு சொல்லிட்டு பால் காய வச்சு வடி போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் வந்து சாப்பாட்டுக்கு வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் வந்து புளி தாளிச்சிடலாம், அப்படியே போட்டு சாப்பாடு கிண்டிடலான்னு சொல்லிட்டு எலுமிச்சை சைஸில் புளியை ஊற வச்சுட்டேன். ஒரு பல் பூண்டு, 3 தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளேயே என் பிள்ளை எந்திரிச்சிட்டாங்க. சரி, அவளை கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுன்னு கொஞ்சம் விளையாடிட்டு அவளுக்கும் பால் ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்க ஆயா கிட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாத்தையும் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே சாப்பாடு உலக வச்சிடுச்சு. அரிசி போட்டு உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டேன். சாப்பாடு ஒரு பக்கம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் புளி தாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மாலெலாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு ஒரு பிடி போட்டு கடலப்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா, 2 வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதங்குற வரலையும் நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு அதுக்கு உப்பு, அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளியையும் தண்ணி ஊற்றாமல் புளி தண்ணி மட்டும் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி சலன்னு நல்லா சுண்டுற அளவுக்கு கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சாப்பாடு வெந்துடுச்சு. வடிச்சிட்டு சாப்பாடு கொட்டி மல்லித்தலை தூவி சாப்பாடு கிண்டி இறக்குனாக்க புளி சாதம் கம்மன்னு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. எடுத்துட்டேன். அப்புறமா லெவல் அடிக்கிட்டு இருந்தேன். எங்கள் நாத்தனா அவளுக்கும் ஒரு ஸ்கூலில் ஸ்டாஃப்ங்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க சொல்லிட்டுருந்தாங்க. அதனால் அவளுக்கும் ஒரு 10-12 லெவல் அடி செஞ்சேன். அதில் 7 லெவல் அடி போட்டு அவளுக்கு பேக் பண்ணிவிட்டு சாப்பாடு ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி எடுத்து கொடுத்து அனுப்பிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் துர்காஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெவல் அடி எப்படி செஞ்சுருக்கேன்னு வீடியோ போடுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.